சமைக்கலாம். ஆரம்பிக்கிறேன். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்தபோதம் தத்பாயுக்மதரதி இருகவிருங்கராஜம் ஸ்ரய்யந்த யுக்மகிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. விகாஹே தீர்த்தகௌளாம் சீதளாம் குருசந்ததிம் ஸ்ரீனிவாசதயாம் போதிபரிவாஹ பரம்பராம் श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरः रसिकाः भुवि भावुकाः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. वन्दे वृन्दावनजनं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. सर्वेश्वरन् परतत्त्वं परमात्मा श्रेयपதி அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகன் வைகுண்டபதியாய் இருக்கிற சர்வேஸ்வரன் அண்ணனாய் வந்து எளியனாய் இடைக்குலத்திலே மிகவும் எளப்பமான எளிமையான சமுதாயத்திலே தான் வேறொருவன் என்று யாரும் அறிய முடியாதபடிக்கு சௌலபியத்தினுடைய எல்லை, சௌசீல்யத்தினுடைய எல்லை நிலம் என்று அனுபவிப்பார்கள். அப்படி கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் மனோகரமாக வியாசாதி மகர்ஷிகள் இவ்வளவு எளிமையா பரதத்துவமான சர்வேஸ்வரனுக்கு என்று மோகிக்கும்படியாக இந்த லீலைகளை எல்லாம் பெருமாள் நடத்திட்டு வந்தார் என்று இந்த கண்ணனுடைய லீலைகளை அனுபவிச்சுன்னு வரும். கண்ணன் ரொம்ப பொல்லாதவன், பொல்லாத்தனம் பண்றான், அந்த பொல்லாத்தனம் பண்றதையே விளையாட்டா இருக்கான் என்றெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அத சுகபிரமர்ஷி அனுபவிக்கும் போது கோபிகைகள் கண்ணனுடைய தொல்லை தாங்காம கண்ணன் பானையை உடைப்பது, வெண்ணையை தின்பது, கன்றுகளை எல்லாம் அவிழ்த்து விடுவது என்று பலவிதமான தொல்லைகளை விடாம செய்து கொண்டிருந்ததையெல்லாம் யசோதையனிடம் வந்து புகார் செய்வா, செய்யாம இருக்க மாட்டா. சில பேர் ஆசையா செய்வா, சில பேர் கோபமா செய்வா. கண்ணன் செய்யறத ஆசையாவே வந்து புகார் செய்வா. எங்காத்துக்கு கண்ணன் வந்தான், எப்படி எல்லாம் பண்ணான்னு தெரியுமா என்று சந்தோஷமாவும் புகார் செய்வா. சில பேர் கோபமாவும் புகார் செய்வா. ஆனா சைக்காலஜி தெரிஞ்சவளாம். அதுதான் ஆண்டாள் சாதிக்கும் போது சொன்னா, யசோதை இளம் சிங்கம் கார்வே நிச்சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே என்பதாக சாதி. யசோதை இளம் சிங்கம். யசோதை எப்படி குழந்தைய வளர்த்தான்னா, குழந்தை நாளைக்கு எவ்வளவோ பெரிய பெரிய வீர தீரமான சாகச செயல்கள்லாம் செய்ய வேண்டியவன். எத்தனையோ போர் முனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எங்கும் அவனுக்கு பயம் என்கிற உணர்ச்சியே வரக்கூடாது. அந்த பயம் என்கிற உணர்ச்சி உள்ளத்துல ஒரு மூலையில கூட உருவாகவே கூடாது. அதனால பயமே இல்லாத இளம் காளையாக வளர்க்க வேணும்னு யசோதைக்கு ஆசை. அதனால குழந்தைகளுக்கு பயம்ன்றது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா, எல்லாமே குழந்தைகளுக்கு அப்பா அம்மா கிட்ட ஆத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. எந்த பழக்கமா இருந்தாலும், எந்த குண விசேஷங்களா இருந்தாலும் முதலில் ஆரம்பிப்பது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சதெல்லாம் முதல்ல அப்பா அம்மா தானே. அதனால அதுவும் முதல்ல அம்மாவுக்கு தானே தெரியும். அந்த குண விசேஷங்கள்ல எப்படி சந்தோஷம் முதலான குண விசேஷங்கள் வருவதோ அது போல பயம் என்கிற உணர்ச்சியும் முதல்ல அப்பா அம்மா கிட்ட இருந்துதான் அந்த குழந்தைகளுக்கு வருது. ஏன்னா குழந்தை ஏதாவது செஞ்சான்னா உடனே மிரட்டுவா, அப்பா மிரட்டுவார், அம்மா மிரட்டுவா. ஏன் அப்படி செய்யற அப்படின்னு உடனே ஓஹோ பயப்படணும் போல இருக்கு என்கிறதான பய உணர்ச்சி வருது. அந்த பய உணர்ச்சி சில சமயம் ரொம்ப கோவிச்சுட்டான்னா குழந்தை ரொம்ப பயந்துரும். அப்புறம் எப்பவுமே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அப்பா அம்மா கிட்ட. அந்த பய உணர்ச்சியானது அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெளியில போனாலும் அவ கோவிச்சு பாடுவேணுமோ அப்படின்னு அந்த பய உணர்ச்சி இருக்கும். யசோதை தன்னுடைய குழந்தைக்கு பய உணர்ச்சி என்பது கொஞ்சமும் இருக்கவே கூடாது, அடியோட இருக்கக்கூடாது என்று ஒரு பாலிசி வச்சிருந்தா. அதனாலதான் ஆண்டாள் சொன்னா யசோதை இளம் சிங்கம், சிங்க குட்டி மாதிரி வளர்த்தாலாம். அது அதை சாதிக்கிறார்.
யப்டஸ்தேயோபாயைஹி விரஜிதகிருதிஹி சுப்ரதீகோ யதா தே இத்தம் ஸ்ரீபிஹி சபநயன ஸ்ரீமுகாலோகினீபிஹி வியாக்கியாதார்த்தா பிரஹசிதவதி நக்ஷுபாலப்துமைச்சது. யசோத வெய்யவே மாட்டாளாம், குழந்தைய கண்டிக்கவே மாட்டாளாம். பிரகசிதமுகி நக்ஷுபாலப்துமைச்சது. ஊரிலே பெண்கள் கண்ணனுடைய தீம்புகளை சொல்வதற்காக முறையிட்டார்களே ஆகில் யசோதையானவள் என்ன செய்து கொண்டிருப்பாள்னா சிரிப்பாளாம். பிரகசிதமுகி, விழுந்து விழுந்து சிரிப்பாளாம். அப்படியா பண்ணா குழந்தைன்னு சந்தோஷப்பட்டுப்பாளே ஒழிய, அந்த குழந்தை இப்படி ஊருக்கு தொல்லை தருகிறானே என்று அவனை கூட்டு மிரட்டுவாளோன்னா அது மிரட்ட மாட்டாளாம். பிரகசிதமுகி நக்ஷுபாலப்துமைச்சது. என்னென்னவோ விதமான ரிப்போர்ட் எல்லாம் வரும். வருக 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 ராமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்ய வாய்முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே, அரியணிவன் எனக்கின்று நெங்காய் அஞ்சனமன்னா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்க இல்லேன். பெரியாழ்வார் அந்த விஷயத்தை எடுத்து காட்டுறார். சுகபிரம்மரிஷி சாதிச்சது பெரியாழ்வார் எடுத்து காட்டுறார். அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்க இல்லேன், அவியேனுக்கு இங்கே போதனாயே. என்ன குழந்தை, மற்றவாள்லாம் உன்னை தப்பு சொல்றாளே, என்னால தாங்க முடியலையே என்று தன்னால தாங்க முடியலன்னா சொல்லுவாளே ஒழிய குழந்தைய ஏண்டா இப்படி பண்ணேன்னு கேட்க மாட்டாளாம். அதை இன்னொரு பாசுரத்தினால சொல்றார். போதரு கண்டாய் இங்கே போதரு கண்டாய், போதரே நின்னாரே போதரு கண்டாய், ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன். ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன். என்னடா ஊர்ல இருக்கிறவாள்லாம் என்னென்னமோ சொல்றாளா, ஒண்ணு நீ செய்யாத தப்பெல்லாம் உன்னிடத்திலே சொல்றாளா. கண்ணில் மணல் கொடுதோவி காலினால் வாய்ந்தன என்று எண்ணரும் பிள்ளைகள் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றார். ஊர்ல எல்லா பசங்களும் தான் பொல்லாத பசங்க. எல்லா பசங்களும் பொல்லாத பசங்க. அந்தந்த பசங்க செய்யறதான தொந்தரவு எல்லாம், அவ படுற தொல்லையெல்லாம் எல்லாம் கண்ணன் தான் செஞ்சான்னு எல்லாம் கண்ணன் மேல தப்பு சொல்றா. இது எந்த விதத்துல நியாயம் ஆகும்னு கேட்கிறார் பெரியாழ்வார். பல்லாயிரவரி ஊரில் பிள்ளைகள் தீமகள் செய்வார், எல்லாம் உன்மேலன்றி போகாது எம்பிரான் நீ இங்கே வராய். எல்லாம் பெரியாழ்வாருடைய அனுபவம். பெரியாழ்வாருடைய அனுபவம் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்திலே சுகபிரம்மரிஷி சாதிச்ச விஷயம் தான். பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணானுபவம் பிரத்யட்சமாக கிடைச்சது, அதை அவர் பாடினார். சுகபிரம்மரிஷிக்கு பிரத்யட்சமாக அவருக்கு கிடைச்சது. எல்லாம் அவருடையதான மானசானுபவத்திலே பிரத்யட்சமா கிடைச்சதுனாலே பாடினா. பார்த்தா வடமொழியிலே பாடினதும் தென்மொழியிலே பாடினதும் ரெண்டும் ஒன்னாத்தான் இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் கண்ணனை அனுபவிக்கிறார். பிரகசிதமுகீன சுபாலப்துமைச்சது. குழந்தைய மிரட்டி வளர்க்க மாட்டாளாம். குழந்தைய மிரட்டினா அப்புறம் குழந்தைக்கு மிரண்டு போற சுபாவம் வந்துடுமே. என் குழந்தை ஏன் இந்த சுபாவத்தோட வளரணும், அவனுக்கு பயம்ன்ற உணர்ச்சியே வரக்கூடாது என்று அப்படித்தான் குழந்தைய வளர்த்தாளாம். எப்படி இந்த குழந்தையானது ரொம்ப பொல்லாத குழந்தையாவே வளர்ந்துடுத்து. அதனால கேப்பாரத்த குழந்தையா வளர்ந்துட்டானா. இப்படி இருக்குச்சே, ரொம்ப அதிசயம். அது சொல்ற. ஒரு நாள் யசோத அவள் தயிர் கடைஞ்சிட்டு இருந்தாளாம். அது தயிர் கடைச்சு யசோத ரொம்ப நன்னா பாடுவாளாம். பெரியாழ்வார் தாயாய் இருந்து தன்னை யசோதையா பாவிச்சுண்டு பாசுரம் பாடினார்னு பாக்குறோம், அனுபவிக்கிறோம். உண்மையிலேயே அந்த மாதிரி பாசுரம் பாடியிருப்பாளோ யசோதைனா, யசோதை உண்மையாவே பாடினார். ஸ்ரீமத் பாகவதத்திலே சுகபிரம்மரிஷி யானி யானீஹ கீதானி தத் பாலச்சரிதானி ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தீதானி அகாயத. கண்ணனுடைய பொல்லாத்தனம் என்ன, கண்ணனுடைய விளையாட்டு என்ன என்பதையெல்லாம் யசோத அந்த தயிர் கடையிற வேளையில, ஆத்துல காரியங்கள்லாம் பாக்குற வேளையில அந்த கண்ணனை பற்றி நிறைய பாட்டுகள்லாம் பாடுவாளாம். தானி அகாயத. யசோதையே எப்படி பெரியாழ்வார் பாடினாரோ அதே போல யசோதையும் பாடிட்டு இருந்தா. ஆச்சரியமா. அதே சமயம் தயிர் கடைஞ்சிருந்திருந்தா ஒரு நாள். ரொம்ப எப்படி தயிர் கடைஞ்சிட்டு இருந்தான்னா, புடவைய நல்லா இழுத்து கட்டி அதை மேலே ஒரு கயிறு போட்டு கட்டி, என்ன தயிர் கடைகிறதுன்றது பெரிய பானை, பெரிய மத்த போட்டு ரொம்ப பெரிய ரெண்டு கையும் நன்னா நீட்டி கடையணும். அதனால புடவைய நன்னா
இழுத்து கட்டின்னு இருந்தாளாம். க்ஷௌபம் வாதः பிருதுகடிதடே பிப்ரதி சூத்திரநந்தம் புத்திர ஸ்நேக ஸ்னுத கஜயுகம் ஜாதகம் பஞ்சசுப்ரூ அப்படின்னு. அதே சமயம் குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. கண்ணன் பால் சாப்பிடுற வேலைதான் இருந்தாலும் தயிர் நிறைய இருந்ததுனால அதை கடையறதுக்கு பொழுது இல்லையேன்னு குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே, கண்ணனுக்கு பால் கொடுக்கணுமே, கண்ணன் ஆசைப்படுவானேன்னு நினைச்சுட்டே தயிர் கடைய ஆரம்பிச்சாலும் அப்படியே தன்னோட முளைப்பால் சுரக்க ஆரம்பிச்சு கொடுத்தான். கண்ணனுக்கோ பால் சாப்பிடணும்னு ஆசை, ஓடி வந்துட்டான். கிண்ணம் பக்தனங் கபரவிகலன் மாலதி நிர்பவந்த இருந்தாலும் காரியம் மேல மேல இருக்கே கடைஞ்சாகணுமேன்னு கண்ணனுக்கு பால் கொடுக்காம பால் கொடுக்கணும்ன்ற ஆசையில முளைப்பால் கொடுக்கணும்ன்ற ஆசையில கடைஞ்சுட்டே இருந்தாலும் ஓடி வந்துட்டாரான் கண்ணன். அம்மாவை பிடிச்சு புடவையை பிடிச்சு இழுத்தாரான். தயிர் பானையில கையை விட்டு அந்த மத்து இருக்கு அந்த மத்தை பிடிச்சு நிறுத்தினாராம். கிரகீத்வா ததிவந்தானம் யசேதத் பிரீதிமாவகன்னு நிறுத்தினா, தயிர் கிடையாது நிறுத்தினா, குழந்தைய வாரி அணைச்சுண்டா, கண்ணனுக்கு பால் கொடுக்குறா. எப்படின்னா கண்ணன் சிரிச்சுட்டே பால் சாப்பிட்றானா. தாய்ப்பால் குடிக்கிறான் குழந்தை. கண்ணன் அம்மா முகத்தை பார்த்து சிரிக்கிறான். பால் சாப்பிடுது. அதிருப்தமும் சுருஜ்ய ஜவேனசாயோ சிச்சமானே பயசித்வதீஸ்வதே. இது நடுவுல பெரிய பாத்திரத்துல பால் காய்ச்சறதுக்காக பால் காய்ச்சிட்டு அதை அக்னியை போட்டுட்டு வந்தா அந்த பால் அப்படியே பொங்க ஆரம்பிச்சுதான் அப்படியே குழந்தைய போட்டுன்னு கீழே விட்டாலாம். பால் பொங்க கூடாதே, பால் பொங்க கூடாதேன்னு. அவளுக்கெல்லாம் இடையர்களுக்கெல்லாம் சில விஷயங்கள்ல அவளுக்கு ஸ்வதர்மம். பால் அக்னியில விழக்கூடாது. அது அக்னியில விழுந்தா ரொம்ப தப்பு. பொங்கல் அன்னைக்கு கூட சில பேர் பால் பொங்கி பாத்திரம் வழிஞ்சு அது கழக்கால வழிஞ்சு அப்படியே அக்னியில விழணும் அப்படின்னு நினைச்சுப்பா. அது ரொம்ப தப்பு. அது மாதிரியா அக்னியிலே பால் விழக்கூடாது. அது சில பேர் தப்பான அனுஷ்டானத்தையே பெரிய ஆச்சாரமா நினைச்சுக்கிறா. அதான் பெரியவா வழக்கம்னு வச்சுப்பா. அதுவாது செய்யக்கூடாது. அது பொங்கணும், அவ்வளவுதான். அதை பொங்கல் பொங்கி வரைச்சவே உடனே அது சாந்தப்படுத்தணுமே ஒழிய அது பொங்கி அடுப்புல விழுந்து பால் அக்னியில சேரக்கூடாது. ஹோமாதிகளிலே பால் சேர்த்த விஷயங்கள் சேர்க்கறது உண்டு. ஆனா இப்படி தளிக புணச்சையெல்லாம் பால் பொங்கி இல்லைன்னா பால் காய்ச்சது எல்லாம் பால் பொங்கி அடுப்புல விழக்கூடாது. அப்படி இருக்குச்சே பால் பொங்கறது. அதே போல அமாவாசையில தயிர் கடைய மாட்டா. அது இடையர் குலத்து அனுஷ்டானம், அது அவளுடைய சுவதர்மம். அது இப்படி சில விஷயங்கள்லாம் அவ வச்சுருப்பா. இங்க குழந்தை அம்மா பால் கொடுத்துட்டே இருக்குச்சேவே பட்டுன்னு அவனை கீழே விட்டுட்டு ஓடி போய் இந்த பால் பொங்கறதே என்று சொல்லி அந்த அக்னியை சாந்தப்படுத்துறதுக்காக பாலை பொங்காம பாத்துக்கிறதுக்காக ரொம்ப கோவம் வந்துடுத்தான். சந்தசியதீமந்தபாஜனம் ரொம்ப கோவம் வந்துடுத்து. அந்த தடி போல இருக்கக்கூடிய அந்த மத்தை எடுத்தாராம். அந்த பானையை போட்டு படார்னு உடைச்சாராம். உடைச்ச உடனே அதுல இருந்து வெண்ணெய் அப்படியே ஒழுகி வெளியில வர ஆரம்பிச்சுட்டான். ஏற்கனவே கடைஞ்சு கொண்டு இருந்ததுனால வெண்ணெய் மிதந்துட்டு இருந்தது. அப்படியே ஒழுகி வர ஆரம்பிச்சுதான். அப்படியே அள்ளினாராம், எடுத்து ஓடினாராம். ஓடினா பழக்கடைக்கு ஓடினா ஏற்கனவே குரங்குகள்லாம் கண்ணன் வருவான் நமக்கு வெண்ணெய் கொடுப்பான்னு எல்லாம் காத்துட்டு இருக்கு. எல்லாம் குரங்கு கூட்டமா சுத்தி உக்காந்து சுத்தி குரங்கு கூட்டம். நிறைய குரங்குகள் மத்தியத்துல கண்ணன் வெண்ணெய் கையில அள்ளிண்டு போன வெண்ணெய் குரங்குக்கும் கொடுக்கிறார், தானும் சாப்பிடுறார். ஆச்சரியமா இருக்கு. சர்வேஸ்வரன் பரதத்துவம், ஆத்மஸ்வரூபியா இருக்கிறவன், சர்வசேஷியா இருக்கிறவன், பிராட்டிக்கு நாயகனா இருக்கிறவனுடைய திருக்கோலத்தை பார்க்கணும். நீலமேகசாமலன் நீலக்குட்டின்னு சொல்லுவா. அப்பேற்பட்டவன் அந்த தாமரை கண்களோட சிரித்த முகத்தோட கையிலும் உடம்புலையும் வெண்ணைய பூசிண்டு கையெல்லாம் கடைச்ச வெண்ணைய அள்ளி எடுத்துட்டு போய் குரங்குகள் மத்தியத்துல பழக்கடையில உட்கார்ந்துட்டு குரங்குக்கும் கொடுத்து தானும் கொடுத்து சாப்பிட்றானாம். இந்த காட்சிய சுகபிரமர்ஷி இப்படி செய்வானா கண்ணன், இப்படி செய்வானான்னு ஆச்சரியப்பட்டு வர்ணிக்கிறார். ஐயங்கவம் சௌரியபிசங்கிதே க்ஷணம் வினீக்ஷ்ய பச்சாத் சுதமாகமச்சனை. ஓடி வந்து பார்த்தா யசோத பால் கொடுத்துட்டு இருக்க போது நடுவுல குழந்தைய நிறுத்திட்டு போனவே, விட்டுட்டு போனவே என்ன திரும்பி வந்து பார்த்தான்னா குழந்தைய காணும். பானையை உடைச்சிருக்கான். ஆனா வெண்ணையெல்லாம் சொரண்டி அள்ளி எடுத்துட்டு போயிருக்கான் தெரியுது. வழியேற வெண்ணைய கொட்டின்னு போயிருக்கான். கையில எடுத்துட்டு போன வெண்ணெய் அங்கங்க சிந்தி இருக்கு.
அதே பார்த்தா என்ன பொல்லாத்தனும் எல்லாம் பொல்லாத்தனும் கண்ணனுக்குன்னு சிரிச்சாலாம். சிரிச்சுட்டு இந்த பையனை விடக்கூடாது, இதே போல பழகிறான் இவன், இவனை விடக்கூடாது என்று சொல்லி அவனை தேடிட்டு போனாள். நிரீக்ஷபஷா சுதமாகவச்சனை, அந்த வெண்ணையினுடைய அடையாளம், அந்த வெண்ணெய் தயிர் உடைஞ்சு தயிரை மிதிச்சு போன அடையாளம், அதையே ஃபாலோ பண்ணிட்டு கண்ணன் எங்க போனான்னு பார்த்தா பின்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கானா. குரங்கு கூட்டத்து மத்தியத்துல உட்கார்ந்துட்டு இருக்கானா. ஓடினா ஒரு காப்புன்னு பிடிக்க போனாளா. பிடிக்க போனா ஓட ஆரம்பிச்சுட்டாராம். கோபியன்யதாவன்ன ஜயமாபயோகினாம் க்ஷேமம் பிரவேஷ்டம் தவசேரிதம் மன. கண்ணன் ஓட ஆரம்பிச்சுட்டான். யசோதை பிடிக்க ஓடினாள். கண்ணன் ஓடுறான், யசோ சுத்தி சுத்தி வரான், கண்ணனை பிடிக்கவே முடியலையாம். கோபியன்யதாவன்ன யமாபயோகினாம். அப்படியே சுகபிரம்மரி கண்ணால ஜலம் விட்டுறாரு. எந்த சர்வேஸ்வரனை மனதால கூட பிடிக்க முடியாதையோ அப்பேற்பட்ட கண்ணனை இந்த கோபிகையானவள் கையிலே மத்த எடுத்துக்கொண்டு ஓடினாளாம். ஓடினால் துரத்துறாள க்ஷமம் பிரவேஷ்டும் தபசேரிதம் மன. தபஸை கொண்டு அவனுடைய திருவடியிலே சேர்க்க வேண்டும் என்று மனசை ஏவிவிட்டாலும் எந்த யோகிகளுடைய மனசும் கூட கண்ணனுடையதான திருவடியை கூட தொடாமலேயே தேடிக்கொண்டே இருக்குமோ அப்பேற்பட்ட கண்ணனை இந்த கோபிகையானவள் விரட்டினாளாம். கையாலே பிடிக்கணும்னு ஓடினாளாம். அன்வஞ்சமான ஜனனி பிருகச்சல சோனீவராக்ராந்த கதி சுமத்தியமா. என்ன இருந்தாலும் யசோதை வயசானவள் தானே, ரொம்ப வயசான காலத்துல தான் இனிமே குழந்தையே பிறக்காதோ என்று நினைச்சிருந்த போது தானே அவளுக்கு குழந்தையா பிறந்து, அதுவும் பெண் குழந்தையா பிறந்தாலும் கண்ணன் தானே இப்போது குழந்தை அவளுக்கு. அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்கு ஓடுறாளா, முடியலையா அவளுக்கு. அன்வஞ்ச அவனோ கண்ணனோ குட்டி பைய எல்லாம் ஜெகஜால் ஆப்பேற்பட்டன் ஓடுற. ஜவேன விஸ்ரம்சித கேசமந்தன சுத பிரசூனானுகதி பராமிருஜத்து. அவள் ஓட கண்ணன் ஓட யசோதனுடைய கூந்தல விழுந்து புடவையும் விழும் போலே ரொம்ப சிரமப்படுறான். கிருதாகதம் தம் பிரருதந்தமக்ஷிணி. அம்மா விரட்டுறாளேன்னு சொல்லிட்டு குழந்தை அழுதுண்டே ஓடுறானா. அம்மா நேயம்மா பிடிக்கிறேன், நேயம்மா விரட்டுறேன்னு சொல்லி ஓடுறான். அழுதுண்டே ஓடுறான், பயந்துண்டே ஓடுறான். உத்வீக்ஷமானம் பயவிக்வரேக்ஷணம். அம்மா தடி எடுத்துன்னு வராளே, கையில மத்த எடுத்துன்னு வராளே, அடிக்க போறாளோ. அசே கிரஹீத்வா பிஷயந்தியவா குரது. குழந்தைய ஓடி பிடிக்கணும்னு ஓடினாளாம். பிடிச்சுட்டாளாம் சுவாமி. ஆஹா பிடிச்சுட்டாளாம். அஜாந்தர்ன பகிர்யஸ்ய ந பூர்வம் நாபிஜாபரம் பூர்வாபரம் பகிஷாந்த ஜகதோயோ ஜகஜ்ஜய தம் மத்வா ஆத்மஜம் அவ்யக்தம் மத்தியலிங்க மதோக்ஷஜம் கோபிகா அவலோகலே தாம்னா பவந்த பிராகிருதம் யதா. உருகி போறார். நச்சாந்தர்ன பகிர்யஸ்ய, எவனை பிடிக்கவே முடியாதோ, எவன் உள்ளும் இருப்பானோ, எவன் வெளியிலும் இருப்பானோ, எவனுக்கு உள்ளே யாரும் இருக்க முடியாதோ எதுவும் இருக்க முடியாதோ, எவனுக்கு வெளியிலே யாரும் இருக்க முடியாதோ எதுவும் இருக்க முடியாதோ, அப்பேற்பட்டவனை பூர்வம் நா விஜாபரம். எவனுக்கு முன்னாக என்பது யாரும் ஒன்றும் கிடையாதோ, எவனுக்கு பின்னாக என்பது யாரும் ஒன்றும் கிடையாதோ. பூர்வாபரம் பகிஷாந்தா ஜகதோயோ ஜகஜ்ஜயா. எவன் எல்லாவற்றுக்கும் வெளியிலே இருப்பானோ உள்ளே இருப்பானோ, எவன் எல்லாவற்றுக்கும் முன்னானவனாய் எல்லாவற்றுக்கும் பின்னானவனாய் இருப்பானோ, எவன் ஜகத்தாய் இருப்பானோ, எவன் ஜகத்தை நிர்வகிப்பவனாய் இருப்பானோ, அப்பேற்பட்டவனையாக அப்பேற்பட்ட பரபிரம்மத்தையாகும். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்று சொல்ல முடியாத அந்த கண்ணனையாக்கம். தம் மத்வா ஆத்மஜம் அவ்யக்தம் அத்தியலிங்க மதோக்ஷஜம் தம்மத்வா ஆத்மஜம். அப்பேற்பட்டவனை எல்லா முன்னானவர்களுக்கெல்லாம் முன்னாயிருப்பவனை தம்மத்வா தன்னுடைய குழந்தையா நினைச்சா, சின்ன குழந்தையா நினைச்சுட்டா. அவ்யக்தம் மத்தியலிங்க மதோக்ஷஜம் பிறக்காதவனை தன்னிடத்திலே பிறந்தவனாக குழந்தையா நினைச்சுண்டாளாம். வெளிப்படாதவனை வெளியிலே வந்திருப்பவனாய் பிடிக்க போனாளாம். மத்தியலிங்க மதோக்ஷஜம். மத்தியலிங்கம் மனுஷ குழந்தையா நினைச்சுட்டாளாக்கும். அதோக்ஷஜம் எல்லா இந்திரியங்களையெல்லாம் எவன் தன்னுடைய நிர்வாகத்திலே வைத்திருந்து அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் இந்திரியங்களை கொடுத்தவனாய் இருப்பானோ, இந்திரியங்களை நிர்வகிப்பவனாய் இருப்பானோ, அப்ப ஏற்பட்டவனையாக்கும். இவள் பிடிக்கணும். கோபிகா உலோகலே தாம்னா பவந்த பிராகிருதம் யதா. பிடிச்சுட்டாளாம். பிடிச்சுடா கோபிகா பவந்த பிடிச்சு கட்ட ஆரம்பிச்சுட்டாளாம். கோபிகா பவந்த கோபிகா. மகர்ஷிகள் தான் கட்டினாளோ, நித்தியசூரிகள் தான் கட்டினார்களோ, மந்திரத்தால் தான் கட்டினார்களோ கோபிகா.
ஒரு கோபிகை கட்டினாள். இடைக்கை வலக்கை தெரியாத இடைக்குலத்திற்கு அரசியா இருக்கக்கூடிய இந்த கோபிகை கட்டினாள். உலூகலே தாம்னாபவந்த உலூகலே உரலிலே கட்டினாள் சுவாமி அப்படின்னா உரலிலே கட்டினாள். மனதில் எப்ப ஏற்பட்டவன் நினைத்து சிவர்கள் மானசிகமான சிம்மாசனத்திலே வைகுண்டத்திலே பெயர்பட்ட ஆதிசேஷ பரியங்கத்திலேயும் வைத்து ஆராதிக்க வேண்டியவனை உலூகலே வந்த உரல்ல போட்டு கட்டினாள் சுவாமி. எப்படியும் ஆத்மஜம் அவ்வியக்தம் மத்தியலிங்க மதோக்ஷஜம் தாம்னா பவந்த வெறும் கயிற்றினாலே கட்டிட்டாள் சுவாமி. வெறும் கயிற்றினாலே கட்டினாள் அப்படின்னா வெறும் கயிற்ற மந்திரத்தினாலே கூட அவனை கட்ட முடியாது. அப்பேற்பட்டவன் மனசாலே அவனையும் கட்ட முடியாதோ அப்பேற்பட்டவனை யாக்கும் இவள் உலூகலே பவந்த பிராகிருதம் யதா பிராகிருதம் யதா உப்பு புளி சாப்பிட்டு அந்த உப்பு புளி எல்லாம் அப்படியே உடம்பு பூரா நனைஞ்சிருக்குமே நிறைஞ்சிருக்குமே. இந்த உப்பு புளிக்காரம் கசப்பு துவர்ப்பு இப்படியா இருந்தான சுவையே உருவெடுத்த சாமானிய குழந்தைய போலையாக்கும் நினைச்சுட்டு கட்டிட்டாளே. அபராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகம் ஊட்டியே ஜெகநாயகனே இப்ப ஏற்பட்ட லக்ஷ்மி பத்தியா போட்டு கட்டிட்டா சுவாமி. கட்டிட்டாளாம் அப்படின்னு கட்ட முடியுதோ அப்படின்னா எங்க முதல்ல கட்ட முதல்ல பார்த்தா முடியல அப்புறம் கட்டிட்டா அப்படின்னு. அப்படியா கட்ட பார்த்த போது என்ன ஆச்சுன்னா கட்ட பார்த்தாளாம் சுவாமி. கயிறு எடுத்து கட்ட பார்த்தாளாம். கண்ணனை கட்டவே முடியலையாம் சுவாமி. ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சுதாம். இன்னும் கொஞ்சம் குறையிறதே இழுத்து கட்ட முடியலையேன்னு திருப்பியுமா இன்னும் கயிறை சேர்த்தாளாம். முடிச்சு போட்டாளாம் கட்டினாளாம். இன்னும் முடிச்சு போட்டாளாம் கட்டினாளாம். என்ன அதிசயமா இருக்கு. எத்தனை கயிறை கொண்டு வந்தாலும் அந்த 2 அங்குலம் குறையிறதும் 2 அங்குலம் குறையிறது. அம்மாவுக்கு எத்தனை கயிறு எடுத்துட்டா கண்ணனை பிடிச்சுட்டே ஓடி ஓடி கயிறு எடுக்கிறா. கண்ணனை பிடிச்சுட்டே ஓடி ஓடி கயிறு எடுக்கிறா. கண்ணன் ஓடி போயிடுவானே என்று கண்ணனை ஓடி ஓடி கயிறு எடுத்தால்னா அப்ப கண்ணனும் பிடிச்சி இழுத்துட்டு தானே போனோம். கண்ணன் இழுத்துட்டே போறா. இன்னொரு கயிறு கிட்ட அந்த கயிறுட்ட எடுத்து அடுத்த கயிறு அந்த இன்னொரு கயிறு இருக்கிற இடத்துக்கு கண்ணன் இழுத்துட்டே போறா. கையை பிடிச்சுன்னு தரன்னு இழுத்துட்டு போறா. ஓடி வரானாம் குழந்தை. அடாடாடா எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன். ஒரு திருடன் அகப்பட்டு கொண்டார் போலே அம்மா அவனிடத்திலே அது பயந்து கொண்டு அழுது கொண்டு அம்மா இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஓடி வந்து கொண்டு கயிறு அடுத்த கயிறிடத்துல போறா. எந்த கயிறு எடுத்துட்டாலும் எந்த இடத்தை எடுத்து கட்டினாலும் கட்டவே முடியலையாம். கட்டவே அவளுக்கா குழந்தைய கட்ட முடியலையே. இந்த குழந்தைய கட்ட முடியலையே. ஓடி ஓடி அவளுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து கண்ணெல்லாம் அழுகே வந்துடுத்தான். இந்த குழந்தையினுடைய பிடிவாதம் இவனுடைய ஆட்டம். இவனை ஒரு பொழுது கட்டி கூட ஒரே ஒரு முறையாவது இவனை அடக்கி வைக்கலாம்னு பார்த்தா கூட அடக்கிறதுக்கு முடியாம ஸ்வமாது கிண்ணகாத்ராயா விஸ்ரஸ்த கபரஸ்ரஜா அம்மாவுக்கு தலைய விழுந்து புடவையா விழுந்துரும் போல அப்படியே நெஞ்சா கண்ணெல்லாம் ஒரே ஜலமாய் அழுது திருட்வா பரிஸ்ரமம் கிருஷ்ண கிருபயாசீத் ஸ்வபந்தனே. உடனே பெருமாள் ரொம்ப கருணையோட தன்னை கட்டும்படிக்கு கொடுத்தாராம் சுவாமி. நேமம் விரிஞ்சோ அனுபவோன ஸ்ரீரப்யங்கதம் ஸ்ரயா பிரசாதம் லேபிரே கோபி யத்தத் பிராப விமுக்திதாத். இந்த காரியம் பிரம்மாவாலே செய்ய முடியுமா? 4 தலையோடே அனந்தமான யுகங்களாக சிருஷ்டி செய்து கொண்டிருக்கிறாரே அப்பேற்பட்ட பிரம்மாவாலே செய்ய முடியுமா? இல்ல சம்ஹாரமூர்த்தியாய் பரமசிவன் என்றும் உமாபதி என்றும் சந்திரகலாதரன் என்றும் சூலதரன் என்றும் கங்காதரன் என்றும் இப்படியெல்லாம் பேர் வாங்கின 8 மாமூர்த்தி என்று அட்டமூர்த்தியாய் பேர் பெற்ற சிவனால் தான் இந்த செயல் செய்ய முடியுமா? ந ஸ்ரீரங்கப்யங்கதம் ஸ்ரயாம் அணைந்து கொண்டிருக்கிற பிராட்டியால் தான் இந்த செயலை செய்யத்தான் முடியுமோ? கண்ணன சர்வேஸ்வரன பரதத்துவத்தை கோபிகை உலூகலே ஒரு உரலிலே போட்டு கட்டிவிட்டாள் சுவாமி. நாயம் சுகாபோ பகவான் தேகினாம் கோபிகாஹா சுதான். இடைச்சிக்கு கொடுத்த பிரசாதத்தை பெருமாள் ஒருவருக்கும் கொடுத்தலையே இந்த அனுகிரகம். கட்டிட்டா கண்ணன் கட்டின உடனே அழ ஆரம்பிச்சுட்டாராம். கட்டின உடனே கட்டுப்பட்டு கண்ணின் சிறுத்தாப்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அழ்வார். கட்டப்பட்டுனான். கட்டப்படுவதற்கு தான் இசைந்து கட்டுப்பட்டான். கட்டுப்பட்ட போது அந்த இடுப்புல அழுத்து கட்டினாலே அழுத்து கட்டச்சே எவ்வளவு வலிச்சிருக்கும் என் கண்ணனுக்கு. கோபிகை இந்த கண்ணன் இப்படி படுத்துற பாட்டு அன்னைக்கு கோவிச்சுனுட்டா. கோவிச்சுனது மாத்திரம் இல்ல என்ன சொன்னா தெரியுமோ இல்லையோ அப்படின்னா ஏய் முடிஞ்சா போடா அப்படின்னாலாம். அது விஷ்ணு புராணத்துல சொல்றார். பராசர பிரம்மரழி சொல்றார். அது சஞ்சல தேஷ்டிதா ஏண்டா இத்தனை பொலாத்தனமா பண்ற
எதி சக்னோஷி கச்சத்துவம் அதிசஞ்சல சேஷ்டிதா அப்படின்னு. முடிஞ்சா இப்ப போடா, போய் உன்னுடைய லூட்டியெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காரியத்தை பார்க்க போயிட்டாளாம். ஐயோ அப்படின்னு, கன்று கட்டுவது போலேயோ பால் கறப்பது போலேயோ கிரக கிருத்தியங்கள் செய்வது போலேயோ இதுவும் ஒரு காரியம் என்று கண்ணனை கட்டி போந்தாளே அப்படின்னு. ஏதோ கண்ணுக்குட்டியை கட்டுறது அவளுக்கு வழக்கம்னா அதே போலையாக்கும் கண்ணனையும் கட்டிட்டாளே. கண்ணுக்குட்டியை கட்டுறதும் கண்ணனை கட்டுறதும் ஒன்னா சுவாமி. எந்த சர்வேஸ்வரனும் தொடக்கூட முடியாதோ நித்தியசூரிகள் எல்லாம் தூரே இருந்து அஞ்சலி பண்ணி பிரபோ என்று பகவானுடைய அந்த பெருமையில அப்படியே மயங்கி நிற்பாளோ. அப்பே ஏற்பட்டவன் எவ்வளவு எளியனாய் வந்து கட்டுப்பட்டு நின்றானாக்கும். எதி சக்னோஷி கச்சத்தும் முடிஞ்சா அவுத்துட்டு போடானாலாம். யார பார்த்து முடிஞ்சா போடான்னு சொல்வா? சர்வசக்தனை பார்த்து முடிஞ்சா ஒன்னாலே போடான்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு கட்டி போட்டாலே. அப்படியாக்கும் நேர் இந்த கட்டி போட்ட விஷயம் மாத்திரம் தாங்கவே தாங்கல நம்மாழ்வாருக்கு. எல்லாம் ஓரளவு தாங்கிடுத்து. ஆனா இந்த கட்டி போட்ட விஷயம் இருக்கு தாங்கவே தாங்கலையாம இருக்கு. பத்துடை அடியவர்க்கு எவன் பிறர்களுக்கு எளியவித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மற்றொரு கடை வெண்ணை களவினில் உறவிட யாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவேன். மனுஷ சஜாதியனாய் வந்து பிறக்க வேணுமோ பிரானே? சர்வேஸ்வரன் வந்து இப்படி பிறக்கணுமா? பிறந்து இவ்வளவு எளிமைப்பட வேணுமோ பிரானே? வெண்ணைதான் திருடி அமுது செய்ய உண்ண வேணுமோ பிரானே? அதற்காக கோபியினிடத்திலே கட்டுண்ண பண்ணப்பட வேணுமோ பிரானே? இது என் செய்தாய் எதற்காக செய்தருளினாய் என்கிறார். எல்லாருக்கும் முக்தியை கொடுக்கக்கூடிய கண்ணனை கட்டி போட்டுட்டாள். எல்லாரையும் ஆனந்தப்படக்கூடிய பரபிரம்மத்தை, பரபிரம்மம்னா ஏழக்கேவானந்த யாதி முக்தாத்மாவாய் எல்லார்களுக்கும் அவர்கள் முக்தாத்மாவாக்கி நித்திய சுருளா வைத்துக் கொண்டு அவளெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுத்தக்கூடியவன் அப்பேற்பட்டவனை இவள் அழ வச்சுட்டாள் சுவாமி. அது யாவத் காலமும் யாவத் ஜீவமும் கால தத்துவம் உள்ளவரையிலும் ஜீவ தத்துவம் இருக்கிற வரைக்கும் நித்திய சூரிகளையும் முக்தாத்மாக்களையும் ஆனந்தப்படுத்துவானே. அப்பேற்பட்டவனை அழ வச்சுட்டா சுவாமி. இவளை அழ வச்சுட்டாளாக்கும். சர்வசக்தனையாக்கும் எதி சக்னோஷின்னு சொன்னான். சொன்னாலே முடிஞ்சா வித்துண்டு போடான்னு சொன்னாலாம். இப்படி சொன்னாள். ஐயோ இப்படி சொல்லிவிட்டாளே. முக்தியை கொடுக்கக்கூடியவனை கட்டி போட்டுட்டா. ஆனந்த மூர்த்தியை அழ வச்சுட்டா. எல்லாம் தெரிஞ்சவன ஒன்னும் தெரியாதவன் போலே, தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கு கூட வழி தெரியாதவன் போலே, அவித்து கொண்டு ஓட தெரியாதவன் போலே அவனையாக்கும் அஜ்ஞான குழந்தையாக்கிட்டாளே. சர்வஜன் அல்லவா, எல்லாம் தெரிஞ்சவனாச்சே. எவ்வளவு இந்த பிரம்மாண்டத்துல எத்தனை தத்துவங்களை அனாயாசமா நடத்திட்டு போறவன். அப்பேற்பட்ட கிரகங்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் இப்பேற்பட்ட அண்ட வெளியில இருக்கக்கூடியதான எத்தனை அதிசயங்களை எல்லாம் அனாயாசமா சுழலை விட்டு நடத்தி கொண்டு போகிறோம். இந்த பிரபஞ்சத்துல தேவ தெரிய மனுஷ ஸ்தாவர ஜென்மாக்களை எல்லாம் அவளுடைய கர்ம வினைகளை கணக்கு பார்த்து பைசல் பண்ணி அதிசயமா தான் எத்தனை சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்குறவனாக்கும். அப்பேற்பட்டவன் அவனையாக்கும். இவழி என்ன பண்ணினா ஒன்னும் தெரியாதவன் போல ஆக்கி அவனை சர்வஜனை அஜ்ஞனாக்கி வைத்தாள். மோட்ச பிரதனையாக்கும் கட்டி போட்டு வைத்தாள். ஆனந்தப்படுத்துவனை ஆனந்தமூர்த்தியை அழ வச்சுட்டாள் சுவாமி. சர்வசக்தனை அசக்தனாக்கி காட்டினாலே இந்த கோபிகை என்று. அப்படியே நம்மாழ்வாருக்கு இந்த எளிமை வேணுமோ பிரானே, இந்த எளிமை வேணுமோ பிரானே என்று அப்படியே மனசு கலங்கி போயிட்டாராம். மனசு கலங்கிட்டு அப்படியே புத்தி கலங்கிட்டு ஆழ்வாருக்கு இந்த பெருமாளுடைய சௌசல்யமும் அந்த பெருமாளுடையதான கிருஷ்ணாவதாரத்துல இந்த சேஷ்டமும் நினைச்சார். அப்படியே மயக்க அடைஞ்சு விட்டார். 6 மாசம் எழுந்துக்கு வேலையா நம்மாழ்வார். பத்துடையடியவர்க்கு எளியவன் என்ற பாசுரத்தினுடைய விளக்கத்தை ஆச்சாரியால் சொல்லுவா. எளிய பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். எந்த சேஷ்டிதங்களினாலே 10 அடியவர்களுக்கு அவன் எளியவனாயிருக்கானோ அதே சேஷ்டிதங்களையே பக்தி இல்லாதவர்கள் என்ன சொல்வான்னா, அவ்வளவுதானா இவனையா பரதத்துவம்னு சொல்றேள், இவனையா தெய்வம்னு சொல்றேள் நினைச்சு அந்த ஆசுர பிரகிருதிகள் எல்லாம் விலகி போவாளாம். 10 அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் அரும்பெறலடிகள் மற்றொரு கடை வெண்ணை களவினில் உறவிடை ஆபுண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து எங்கே எளிவேன். வெண்ணெய்க்கு அலைய வேணுமோ, வெண்ணெயை உண்ணத்தான் வேணுமோ, அகப்படத்தான் வேணுமோ,
காட்டும் அழத்தான் வேணுமோ பிரானே, இது என் செய்தாய், இது எதற்காக செய்தருளினாய் என்கிறார். எந்த கண்ணனுடைய திவ்ய சேஷ்டிதத்தை எவ்வளவு கொஞ்சம் அனுபவிச்சாலும் அனந்த கோடி ஜன்மமான பாபங்கள் எல்லாம் கண்டது காணாதது போலே, அப்படியே சூரியனை கண்ட பதி போலே காணாமல் போகும். அப்பேற்பட்ட கண்ணனுடைய திவ்ய சேஷ்டிதங்களிலே ரொம்ப சிரேஷ்டமாயும் ரொம்ப மனசை உருக்கிறதாயும் இருப்பது நம்மாழ்வாருக்கு இந்த உரலிலே கட்டுண்டு எம்பெருமான் அகலவும் முடியாமல் அழவும் முடியாமல் தாய் கை எடுத்து மிரட்ட, அப்படியே வாய் வாய் என்றால் வாயை திறக்க கூடாது என்று தாய் மிரட்ட, வாயை கூட திறக்க முடியாம கண்ணாய கண்ணீரை விட்டு கொண்டு அந்த பயத்தோட தாயை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த காட்சியை நினைச்சு பார்த்த நம்மாழ்வார் அப்படியே மயக்கம் அடிச்சுட்டார். ஆழிசங்கம் படைக்கலம் ஒன்றேந்தியை வெண்ணை கன்றாய்ச்சி வந்தாம்புகளால் புடை கலந்தானையும் மானை என்று சொல்லி புலம்புவனே. திருவிருத்தத்துல நம்மாழ்வார் சாதிகார் ஆழிசங்கம் படைக்கலமேந்தியை. திருவாழியின் திருச்சங்கம் எப்பேற்பட்ட திருவாழி, எப்பேற்பட்ட சுதர்சன ஆழ்வார். எம்பெருமானுக்கு ஆயுதமாய் அனாயாசமா எம்பெருமான் சங்கல்பிச்ச மாத்திரத்தினாலே ஜகத்தையே எப்படியும் புரட்டி போடுவாரே. யதாயத்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வரம் பாதுபஸ்தத் பரம் சக்கரம் சக்கரரூபஸ்ய சக்ரிணா என்று காலச்சக்கரமா இருக்கட்டும், ஜெகச்சக்கரமா இருக்கட்டும், ஜன்ம சக்கரமா இருக்கட்டும், எந்த சுழற்சியும் எந்த சக்கரத்தாழ்வாருடையதான ஏவல்ல தான் நடக்குமோ அவருடைய சக்தியில தான் நடக்கும். அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார கையிலே அனாயாதமா கையாளக்கூடிய சர்வேஸ்வரனை இந்த கோபிகையானவள் யசோதையானவள் ஆழிசங்கம் படைக்கலமுன்றேந்தியை வெண்ணை கன்றாய் சிவன் தாம்புகளால் புடைக்கலந்தானையும் ஆனை என்று சொல்லி புலம்புவனே. கட்டுப்பிடித்தாள், கையிலே கோலுடுத்தாள், அடிப்பதாக வாக்கும் அச்சுறுத்தினாள். புடைக்கலந்தானையம் ஆனை என்று சொல்லி புலம்புவனே. நான் எவ்வளவு சொல்லி அழுவேன், எனக்கு தாங்களே நம்ம அழுவார். அப்படியாச்சு பார்த்தா யசோத, படா உன்னால முடிஞ்சா எவ்வளவு காரியம் இருக்கு, உபதிரவமா பண்றான்னா அவ்வளவுதான். ஏதோ எத்தனையோ காரியத்து நடுவுல குழந்தையும் கட்டி போடுற காரியம் போலே ஆக்க கண்ணனை கட்டி போட்டுட்டு போயிட்டா, அவ வேலை செய்ய போயிட்டா. இவர் பார்த்தாராம். சரி, நாரதர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், நாரதர் வார்த்தையை காப்பாற்றணும் என்று கிளம்பிட்டாராம். புனரா நின்ற மரம் ஏழெய்த உருவில் வளவாவோ புனரே நின்ற மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாவோ புனரார் மேகமன களிறு சேரும் திருவேங்கடத்தானே துணரார் சாருங்க துணபாதம் சேருவதடியே நின்னாளே. திருவேங்கடமுடையான அனுபவிக்குச்சு நம்ம ஆழ்வார். எப்படி புனரா நின்ற மரம் ஏழெய்த உருவில் வளவாவோ. 7 மரங்களை துளைச்சி அன்னைக்கு சுக்ரீவனுக்கு நம்பிக்கையே உண்டாக்கினேன் பரதத்துவமே புனரே நின்ற மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாவோ. 2 மருத மரங்களுக்கு இடையே வாக்கும் தத்தி தத்தி நடந்து போயவர்களுக்கு சாப விமோசனம் பண்ணி கொடுத்தையும் தலைவனே என்று அனுபவிக்கிறார். இப்போ அந்த யமலார்ஜுன திருஷ்டபால கேளின்னு சுவாமி தேசிகன் அனுபவிச்சா போல 2 மருத மரங்கள், அந்த 2 மருத மரங்களை முறிக்கிறதுக்காக கிளம்பிட்டாராம் பெருமாள். அந்த உரல்ல கட்டி வச்சிருக்கா, கனமான உரல். அப்படியே தவந்து தவந்து இழுத்துண்டு அங்க அப்படியே ஆத்துக்களை பின்னாடி இருக்கிற அந்த கரையில இருக்கிற மருத மரங்களுக்கு நடுவுல போய் சிக்கி நூடாராம் பெருமாள். எதுக்காகனா இந்த கதையை சொல்ற குபேரனுக்கு விசேஷமா நலகோபரன் மணிகிரிவன் 2 பசங்க. 2 பேரும் ரொம்ப கெட்டிக்காரா. ஆனா இருந்தாலும் உலகத்திலேயே பெரிய பணக்காரன் குபேரன். அப்பேற்பட்டவனுக்கு பிள்ளை இந்த பணத்திமிர். அந்த பணத்திமிர்ல நிறைய பெண்களோட சகவாசம், எல்லாம் தேவலோகத்து ஸ்திரீகளோட எல்லாம் சகவாசம். அந்த பெண்களோட சந்தோஷப்படுவது சேர்ந்து அப்படியே ஆகாச கங்கையில எல்லாம் விளையாட்டு. நாரதன் அந்த பக்கமா வந்துட்டு இருக்கார். வந்தா கவனிக்கல, இவன் கவனிக்கல, அந்த பெண்கள்லாம் கவனிச்சுட்டா. எல்லாரும் விளையாடிட்டு இருந்தவா, அலங்கோலமா இருந்தவா, நீர் விளையாட்டு விளையாடிட்டு இருந்தவா. நாரதர் வரார், வேற புருஷர் வராருன்னு சொல்லி வெக்கப்பட்டு கொஞ்சமாவது பயந்துண்டு அவள்லாம் துணிய உடுத்திட்டு கொஞ்சம் தங்களை மறைச்சுண்டா. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம
கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இந்த நலகோபுரன் மணிக்கரவன் 2 பேரும் துணிய கூட உடுத்திக்காம அப்படியே அம்மனமாவே அவளுடைய அந்த நீர் விளையாட்ட அப்படியே பண்ணிட்டு இருந்தாலும் பார்த்தார் நாரதர். பார்த்தார், ஐயோ எப்பேற்பட்ட லோகபதியா இருக்கக்கூடிய குபேரனுக்கு பிள்ளையா பிறந்து திக்பாலகன் இல்லையா குபேரன். கிழக்கு திக்குக்கு இந்திரன், அப்புறம் அதே போல சவுத் ஈஸ்ட் அப்படின்னா அதுக்கு அக்னி, தெற்கு திக்குக்கு யமன், நிருதி என்று சொல்றது சவுத் வெஸ்டுக்கு, மேற்கு திக்குல வருணன், இந்த பக்கம் நார்த் வெஸ்ட் என்று சொன்னா அந்த இடத்துல வாயு, நார்த் வடக்கு திக்குக்கு குபேரன் தானே தலைவன், அதுபோல வடகிழக்குக்கு சிவன். இவாளெல்லாம் திக்பாலர்களா சொல்லியிருக்கு. இப்ப ஏற்பட்ட திக்பாலகர்களா இருந்து பெரிய அந்தஸ்துல இருக்கிறவா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவா, இவா வீட்டு பிள்ளையா இருந்து இந்த பையன் இவ்வளவு மோசமா இருக்கானே. இது பணத்திமிர் தான், பணத்திமிர். பெரியவா நிறைய பணம் வச்சிருந்தான்னா அதை எதேஷ்டமா செலவழிக்கிறதுக்கு பசங்களுக்கு கொடுத்துட்டான்னா பசங்கள் என்ன திமிரோட தான் நடந்துப்பா, தப்பு செய்வா. கர்ப்பேஸ்வரத்வம் அபிநம யௌவனத்வம் அப்ரதிம ரூபத்வம் அமானுட சக்தித்வம் சேதி மகதீயங்களும் அனர்த்த பரம்பரான்னு சொன்னான் ஒரு கவி. வானபட்டன்னு ஒரு கவி காதம்பரின்ற காவியத்தை சொல்லச்சே, அது ஒரு புரோஸ் காவியம். அதுல சொல்லச்சே சொல்றான், கர்ப்பேஸ்வரத்வம் அபிநவ யௌவனத்வம் அப்ரதிம ரூபத்வம் அமானுஷ சக்தித்வம் அப்படி. கர்ப்பேஸ்வரம்னா பிறக்கச்சேவே பணத்தோட பிறக்கிறவாளுக்கு நிறைய தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது நாளும் இருந்தான்னா கேட்கவா வேண்டான்னா. அபிநவ யௌவனத்துவம்னா பணம் தான் இருந்தாலும் சரி அந்த தப்பு பண்றதுக்கு என்று ஒரு காலம் வரணும். அது என்னன்னா இளமைன்றது வரணுமா, அது வந்துட்டா கேட்க வேண்டாம். அப்பிரதிமா ரூபத்துவம்னு சரி நிறைய பணம் இருக்கு, அது இளமையை வந்துடுத்து, ஆனா இருந்தாலும் பாக்குறதுக்கு நன்னா இல்லைன்னா அந்த ஸ்திரீகளோட எல்லாம் சுத்த முடியாது. அவெல்லாம் ஸ்திரீகள்லாம் ஓடி போயிடுவா. அப்பிரதிம ரூபத்துவம் அழகா வேற இருந்துட்டான்னா கேட்க வேண்டாம் அப்படின்னு. அது மாதிரி அமானுட சக்தித்துவம் இவ்வளவு இருந்தாலும் சில தில்லுமில்லாம் செய்யறதுக்கு தைரியம் வேணும், அதுக்கு வேண்டிய சக்தி, அது சாமர்த்தியமும் வேணும். பணம் இருந்து அழகும் இருந்து எவனமும் இருந்து ஏதோ பயந்தாங்குழியா இருந்து எதுக்கும் ஐயோ என்னால் மாற முடியாது, ஐயோ என்ன நினைப்பாளோ ஏதோ நினைப்பாளோன்னு கொஞ்சம் தயங்கரவனா இருந்தா கூட தப்பு செய்ய மாட்டான். தைரியசாலியா இருந்தான்னா சாமர்த்தியம் உடையவனா இருந்தான்னா கேட்க வேண்டாம். ஆனா இது நாலும் சேர்ந்து கொடுத்தோம்னா என்ன பண்றது அப்படின்னா மகதீயங்கலு அனர்த்த பரம்பரான்னு அப்படி. அதனால பணமும் இருந்து யவனமும் இருந்து சாமர்த்தியமும் இருந்து அழகும் இருந்துட்டான்னா நிச்சயமா அவளால தப்பு செய்யாம அந்த இளமையை தாண்ட முடியாது. மகதீயங்கோல அனர்த்த பரம்பரான்னு. அந்த பாவம் என்ன பண்ணும்னா என்ன பண்ணும், பாவம்னா அடுத்தது நரகம்னா ஜன்மா இருக்கிற வரைக்கும் ஆனா தெரியாம இருக்கலாமே ஒழிய பாபத்துக்கு பலனை அனுபவிக்காம இருக்கலாமே ஒழிய அது ஜன்மான்னு முடிஞ்சு கொடுத்தோம்னா அப்புறம் கட்டாயம் நரகம்னு உண்டோ இல்லையோ. அதெல்லாம் சொல்ற இங்க இந்த நாரத மகரிஷி தேவரிஷி நாரதர் இந்த பையனை பார்த்தாராம், ரொம்ப கருணை வந்துடுத்தான். இந்த நலகோபுரன் மணிக்கிறவன் 2 பேரும் ஐயோ பெரிய லோகபதியா இருந்து வேதமே கொண்டாடும்படியான அப்பேற்பட்ட ராஜாதிராஜாய பிரதஸ்ய சாகினே நமோ பயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமேகாமான் காமகாமாய முக்கியம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. வைஸ்ரவணன்னு பேரு, குபேரனுக்கு தான் வைஸ்ரவணன்னு பேரு. அப்பேற்பட்டதான வைஸ்ரவன் வேதம் கொண்டாடும்படியான ஸ்தானம் அது. அப்பேற்பட்ட ஸ்தானத்துல இருக்கிறவனுடைய பிள்ளை இப்படியா அனர்த்தப்பட்டு போனோம்னு பார்த்தாராம். எல்லாம் பணத்திமிரு. தரித்ரோ நிரகஸ்தம்பா முக்தா சர்வமதைரிக அப்படி. பணம் இல்லாதவன் அடக்கமா இருப்பான். ஐயோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், யாரையாவது கைகூப்பினா தானே, எவனுக்காவது வேலை செஞ்சா தானே, நாம் பொல்லாத்தனம் பண்ணினா எவன் நமக்கு பைசா கொடுப்பான் என்று தரித்திரனானவன் அடங்கி இருப்பான். கிருச்சிரம் எதிர்ச்சையா பிரோதி தத்தி தத்திய பரந்தபா அப்படின்னு. அவன் அந்த தரித்திரனா இருக்கானே, அந்த தாரித்ரியத்தினாலே மற்றவாளிடத்துல தீம்பு செய்யாம அடக்கமா இருக்கானே, இதத்தானே மகர்ஷிகள் எல்லாமே ஆசைப்படுறா அப்படின்னு. மகர்ஷிகள் என்ன ஆசைப்படுறா, தபஸ் பண்ணணும்ன்றா. தபஸ் எதுக்காகன்னா அகங்காரம் இல்லாம இருக்கணும், நாம ஒன்னும் பெரியவன் இல்லை என்ற உணர்வு வரணும். அந்த அகங்காரம் இல்லாம இருப்பதற்காகத்தானே அவள்லாம் தபசு பண்றாள், அந்த அகங்காரத்தை ஒழிக்கணும்னு. அந்த அகங்காரம் தரித்திரனுக்கு சுவாவமாகவே இல்லாம போறதே. அதனால தாரித்ரியம் தான் உண்மையிலேயே தபசுன்னே சொல்லலாம்.
தபஸ்விகள் எந்த அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு அரும்பாடுபடுறாளோ அப்பேற்பட்ட அகங்காரத்தை தரித்திரனாயிருக்கிறவன் சுவாவமாவே கடைபிடிக்கிறானே. நித்தியம் சுக்ஷாம தேகசிய தரித்திரசிய அன்னகாங்ஷினா அப்படின்னு சாப்பிடுறதுக்கு இல்லாதவன் தரித்திரன். சாப்பாடு கிடைக்குமான்னு இருக்கிறவன் அவனுக்கு பசியில உடம்பெல்லாம் சுருங்கி போறது, இந்திரியங்கள்லாம் அடங்கி போறது, எதுவும் அப்படியே வீறு கொண்டு எழுவது கிடையாது. அப்பேற்பட்டவன் ரிஷிகளும் அதைத்தானே ஆசைப்படுறா. இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கணும், எதுவும் வீறு கொண்டு எழக்கூடாது, எந்த தப்பையும் நாடக்கூடாதுன்னு ரிஷிகள்லாம் ஆசைப்படுவாளே. அப்பேற்பட்ட இந்த தாரித்யம் இருக்கே, அதுதான் உண்மையிலேயே பெருமாள் நமக்கு செய்யக்கூடிய பெரிய அனுகிரகம். இந்திரியாணி அனுசுஷ்யந்தி ஹிம்சாபி வினிவர்த்ததே. அதனால ஏழ்மையா இருக்கிறவன் தப்பு பண்றதில்ல, பாபம் பண்றதில்ல. ரிஷிகள் எந்த நிலையை ஆசைப்படுறாளோ அதே போல ஒடுங்கி இருக்கான். அப்ப இவருக்கு பணம் தான் இப்ப ஏற்பட்ட தப்ப பண்ண வச்சு கொடுத்து ஐஸ்வர்யம் மதம். அதனால இந்த தேவரிஷி எப்பேற்பட்டவர், இப்ப ஏற்பட்ட மகான்கள் வந்தா கூட மரியாதை பண்ண தெரியாம இருக்கா. அதனால அதோர்கத ஸ்தாவரதாம் சியாதாம் நைவ யதா புனகா. இவர்கள் இப்படியே மரமா போயிடணும். எப்போ உடம்புல துணி கூட சுத்திக்க வேணும்ன்றதான உணர்வு இல்லாம அகம்பாவத்துல நிக்கிறாளோ இவர்கள் இப்படி துணியே தேவையில்லாம வஸ்திரமே தேவையில்லாத மரமா போயிடணும். இப்படியே மரமா போயிடணும். அப்படியே மரமா போனாலும் ஆஹா எப்பேற்பட்ட ராஜாதிராஜனான குபேரபுத்திரனா இருந்தோம், எத்தனை ஐஸ்வர்யங்களை அனுபவிச்சோம், எவ்வளவு பெரியதான சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தோம், இப்படி ஆயிட்டோமே. தப்பு பண்ணினதுனாலே பார், ஒரு ரிஷியானவர் ஒரு வார்த்தையிலே சொல்லிட்டு போயிட்டார், மரமா போடணும். மரமா ஆடாடா. இந்த சாபம் எப்போது விமோசனமாகும், மீண்டும் எப்படி நல்லவா திருப்பியும் அதே மாதிரி குபேரனுக்கு புத்திரர்களாவே இருந்து அதே செய்யும் தப்பு பண்ணாத நல்ல மனசோட இருக்கக்கூடிய புத்திரர்கள் ஆக வேணும். பெருமாள் அனுகிரகிக்க மாட்டாரா என்று இந்த ஏக்கம் இருக்க, இந்த ஏக்கமே இவர்களுக்கு தபஸா இருக்க வேணும். இந்த நினைவு இவர்களுக்கு இருக்க வேணும். ஸ்மிருதி சியான் மத் பிரசாதேன தத்ராபி மத் அனுகிரகாத்து. நாரதர் அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு போனாராம். இவர்கள் மரமா இருக்கணும், பகவான் வாசுதேவன் எப்பொழுது வந்து அனுகிரகம் பண்ண போறானோ என்று ஏங்கிட்டு இருக்கணும், வேற நினைவே இல்லாம இருக்கணும். இப்ப ஏற்பட்டதான அனுகிரகம் என்னாலே இவர்களுக்கு உண்டு என்று வாசுதேவஸ்ய சாநித்தியம் லப்த்வா திவ்ய சரட்சதே. இப்படியே இவர்கள் கிடக்கட்டும், 100 தேவ வருஷங்கள் மரமாவே கிடக்கட்டும் என்று அப்படியாகும் சபிச்சுட்டு போயிட்டார். அவர் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். தப்பு பாபம் பண்ணுவதற்கு மேல இடம் கொடுக்காம மரமா இருக்கட்டும், பகவானை நினைச்சுட்டு இருக்கட்டும். இதை விட என்ன வேணும்? பகவானை நினைச்சு கொண்டிருக்கக்கூடியதான தபஸை இவர்கள் செய்து கொண்டிருக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டாராம். அதான் அதை அப்படி ஞாபகப்படுத்தினாராம் கண்ணன். ரிஷேர் பாகவத முக்கிய சத்தியம் கருத்தும் வஜோ ஹரி ஜகாம சனகை தத்ர யத்ராஸ்தாம் யமலார்ஜுனோ. அர்ஜுன விருட்சம்னு சொல்றது, மருத மரம்னு தமிழ்ல சொல்லுவோம், சம்ஸ்கிருதத்துல அர்ஜுன விருட்சம்னு சொல்றது. அப்படின்னு அந்த அர்ஜுன விருட்சத்தை அதுங்கிட்ட போனாலாம் பெருமாள். அதுங்கிட்ட போனாராம், இழுத்துண்டு போனாராம். தேவரிஷியர்மே பிரியதமஹா எதிமோ தனதாத்மஜோ. நாரதருடைய வாக்கு, மகாபாகவதருடைய வாக்கு நான் சத்தியமாக்க வேண்டாமோ என்று கிட்ட போனாராம். கிட்ட போனார், 2 மரத்து நடுத்துக்க போனா அந்த உரல் அகப்பட்டு கொடுத்து. கண்ணன் மாத்திரம் மரத்துக்கு அப்பால போயிட்டார். கயிறு இழுக்கிறது, உரல் வெளியில வரல. அப்படி பிடிச்சு இழுத்தா 100 தேவ வருஷங்களாக எவ்வளவு பெரிய ராட்சச மரமா வளர்ந்திருந்திருக்கும். அது அப்பேற்பட்டதான பெரிய மரம் அப்படியே சாஞ்சுதான் சுவாமி. சாஞ்சுதே, எந்த பக்கம் சாஞ்சுதுன்னா ஒண்ணு அந்த பக்கமும் ஒண்ணு அப்பாலையும் சாஞ்சுதான். கண்ணன் மேல ஒன்னும் சாயல, கண்ணனுக்கு ஒன்னும் தீங்கு இல்ல. பெரிய சத்தம் கேட்டுதான். அந்த 2 மருத மரங்களாயிருந்த அந்த நலகோபுரன் மணிகிரீவன் அந்த குபேர புத்திரர்களுக்கு சாப விமோசனம் கிடைச்சது. அப்படியே எழுந்து நின்னார்களாம். கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின்னு துவமாத்யா புருஷபரஹ வியக்தாவியக்தம் இதம் விஸ்வம் ரூபம் தே பிராமணா விது. கண்ணா உன்னை சேவிக்கிறோம் கண்ணா, உன்னுடைய திருவடியை பற்றுகிறோம் கண்ணா. கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் நீர்தான், ஆதி புருஷர் நீர்தான், உலகத்துக்கு காரணமா இருக்கிறவர் நீர்தான், வியக்தமாயும் அவ்வியக்தமாயும் இருக்கக்கூடியதான இந்த விஸ்வரூபத்தை எல்லாம், இந்த விஸ்வத்தை எல்லாம் கடந்து நிற்கிற பரமாத்மா நீர்தான். சபவான் சர்வலோகசிய பவாய விபவாய அவதீர்ணோ அம்சபாகேன சாம்பிரதம் பதிராசிஷாம்.
அதனால நல்லவாளுடைய ஆசைகளெல்லாம் சேர்ந்து கிருஷ்ணாவதாரமாக இப்பொழுது வந்து சேவை சாதிக்கிறீர். நம பரம கல்யாணா நம பரமமங்கல வாசுதேவாய சாந்தாய யதூனாம் பதையே நமஹா என்று அஞ்சலி பண்ணினாலாம். கண்ணன் போயிட்டு வாங்குவோன்னு சொல்லி அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சாரவர். அடுத்தது இப்போ பெரிய மருத மரம், 2 மருத மரம் சாஞ்சு கொடுத்து சத்தம் கேட்கறது பயங்கரமா இருந்தது. ஓடி வந்துட்டா என்னாச்சோன்னு யசோத கலங்கி போயிட்டா. ஐயோ குழந்தைய இவ்வளவு பெரிய விரல்ல இங்க கட்டி வச்சோமே, குழந்தைய காணுமே, எங்க போனானோ என்று திரும்பி பாக்குறதுக்குள்ள படால்னு பெரிய சத்தம் கேட்கறது. ஓடி வரா, சத்தம் கேட்கிற இடத்துக்கு கோபர்கள் ஓடி வராக, கோபிகைகள்லாம் ஓடி வரா, யசோத ஓடி வரா. ஓடி வந்தா குழந்தை 2 மருத மரத்துக்கு மத்தியத்துல அப்படியே இப்படிதான் அந்த குழந்தை தப்பிச்சதோ தெரியலையே, தாவி எடுத்தா குழந்தைய அப்படியே கட்டி பிடிச்சுன்னு கோன்னு அழறாளாம். ஐயோ குழந்தைய கட்டி போட்டனே, பாத்துக்கலையே, என் குழந்தை மருத மரத்துக்கு அடியில போய் ஆபட்டுன்னு, ஐயோ எப்படிதான் தப்பிச்சதோ, பகவான் எப்படி காப்பாத்தினாரோ என்று எல்லாரும் ஓடி வந்தாலாம், அதிசயப்பட்டாலாம். குழந்தைய தெய்வம் தான் காப்பாத்திட்டுன்னு எல்லாரும் அழுதுண்டே குழந்தைய தூக்கின்னு ஓடி போய் கண்ணனுக்கு உடனே யசோத தாய்ப்பால் கொடுத்தாலாம். இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுல தான் ஆரம்பிச்சுது இந்த கதை. திருப்பியும் தாய்ப்பால் கொடுக்கறதுலாம் கண்ணன் அவ்வளவுதான் ஏதோ மறண்டு போன மாதிரி இப்பதான் தாய்ப்பால் குடிச்சுட்டு சிரிக்கிற மாதிரி யசோதைய பார்த்து சிரிச்சாராம். அப்பாடா, குழந்தை மிரண்டு போல, பேய் பிசாசோ என்று மிரண்டு போல குழந்தை சுவாதீனமா இருக்கான்னு யசோத அப்படியே கண்ணால ஜலம் விட்டாளாம். இப்படி கிருஷ்ணாவதாரத்துல அந்த குழந்தையினுடையதான ஜேஷ்டிதமானது சுலபமான கதை, விஸ்தாரமான ஒன்னும் கதை இல்ல, சாதாரணமான கதைகள். இந்த கதைகள் எத்தனை ஜென்மத்து பாபத்தை போக்கும் என்று மகர்ஷிகளாலும் கூட அறுதியிட ஒண்ணாதுன்னுட்டாரு. அதுதான் அந்த பாசுரத்துல குறிக்கொள் ஞானங்களால் எனையோழ் செய்தவமும் கிரிக்கொண்டி பிறப்பே சில நாளில் எய்தினன் யான் உரிக்கொண்ட விண்ணைவால் ஒளித்துண்ணுவம் மான் பின் நெறிக்கொண்டறிஞ்சனாய் வித்துயர்கடிந்தே நம்மாழ்வார். கண்ணன் திருவாய்ப்பாடியில இந்த வெண்ணைக்காய் செய்ததான சின்ன திருட்டு லீலைகளை நினைச்சு என்னுடைய பாபம் எல்லாம் போயிடுத்து. தன்னுடைய திருட்டு லீலைகளை என்ன அனுபவிக்க என்னுடைய பாவங்களை எல்லாம் திருடி கொண்டு போய்விட்டானே கண்ணன். அப்படியாக்கும் கண்ணனுடையதான சேஷ்டிதம். அதுல கண்ணன் ரொம்ப சின்ன பையன் மாதிரி, சாதாரண பையன் மாதிரி விளையாடும் நடந்து போறான். அதை சொல்லி அப்படியே சுகபிரம்ம ரிஷி ஆச்சரியப்படுறார். எப்படின்னா கோபி விஸ்தோபிதோ நிருத்யது பகவான் பாலவத் கொஜித்து. அந்த கோபிகைகள் அவ என்ன பெரிய பரதநாட்டிய சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தவாளான்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச கூத்து ஆடுவாளாம். கண்ணன் உடனே சின்ன குழந்தை அவ மத்தியத்துல சிரிச்சுட்டே அவளுடைய கூத்தாடுவார். உத்காயதி கொஜித்து. வேதங்கள் கொண்டாடினாலும் அகப்படாத கண்ணன் அவர்களோட சேர்ந்து பாட்டும் பாடுவானாம். முக்தத்வசோ தாரு யந்திரவத்து. எப்படி பொம்மலாட்டத்துல அந்த பொம்மையானது அந்த எப்படி அந்த பொம்மலாட்டக்காரன் ஆட்டி வைப்பானோ அது போலையாக்கும். எப்படின்னா விபத்தி குஜிதாக்ஞம் பீடக உன்மாத பாதுகம். கண்ணா அந்த சேரை கொண்டு வா அப்படின்னா குழந்தை தூக்க முடியாம தூக்குறா போல தூக்கின்னு வந்து போத்துன்னு போட்டுவிட்டு சிரிப்பானா. உண்மான பாதுகம் அப்படி மரக்கால எடுத்துன்னு வாடா அப்படின்னா அந்த பால் படிக்க எடுத்துட்டு வான்னுவானா. உடனே பெருமாள் அது அங்கேருந்து அப்படியே உருட்டின்னு வருவாராம். அது கடகடான்னு சத்தம் கேட்குமா. உடனே சிரிச்சுட்டே வருவாராம். வேற யாரானா எடுத்துன்னு நானே எடுத்துன்னு வரேன் அப்படி உருட்டின்னு ஓடி வருவாராம். பாதுகம் அப்படி இதை விட சொல்றார். இதை என்ன சொல்றது? யாராவது அந்த கோபிகைகளோ இல்ல அந்த கோபர்களோ கண்ணா அந்த செருப்பை எடுத்துன்னு வா அப்படின்னு உடனே குடுன்னு ஓடி போய் செருப்பை தூக்கின்னு தலைமையில தூக்கின்னு வச்சுன்னு போத்துன்னு போடுவாராம். பிபர்த்தி குஜிதாக்ஞப்தா பீடக உன்மான பாதுகம். பிபர்த்தி குஜிதாக்ஞப்தா பீடக உன்மான பாதுகம். என்ன சொல்லுவார் சுகபிரம்ம. இப்படி எல்லாம் செய்வானோ கண்ணன். பாலகிருஷ்ணன் லீலா கண்ணன் என்னெல்லாம் செய்யறான் பாருங்க. எந்த வேலை சொன்னாலும் சரி ஆசையா ஓடி போய் செய்வாராம். தான் தான் செய்யணும்னு ஓடி போய் செய்வாராம். எந்த வேலையா இருந்தாலும் செய்வாராம் சுவாமி. பாஹுக்ஷேபஞ்ச குருதே சுவானாஞ்ச பிரீத்திமாவகன். பாஹுக்ஷேபஞ்ச குருதே
அந்த கோபிகைகள் கையெல்லாம் கோபர்கள்லாம் கையெல்லாம் பிடிச்சுன்னு குலுக்கி 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 ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அதுல ஒரு சந்தோஷமா பாகுக்ஷேபம், ஹேண்ட் ஷேக் அப்படின்னு சொல்றாளே அதே மாதிரி பாகுக்ஷேபம் சொல்றது. அவளுடைய கையை பிடிச்சு குலுக்கி குலுக்கி சந்தோஷப்பட்டு போறான். யார் சுவாமி, யார் கையை குலுக்கு, யார் கையை யார் குலுக்குறதுன்னு கிரீணீ போபலாநீதி ஸ்ருத்வா சத்வரமஜ்ஜுதः பலார்த்தி தான்யமாதாயயௌ சர்வபலப்ரதः. யாராவது ஏதாவது வித்துட்டு போனா அந்த சாப்பாட்டு பொருள் ஏதாவது அப்படியே பழம் விற்கிறது, அப்படியே ஏதாவது கிரீணீஹி போ பலா நீதி, பழம் வாங்கலையோன்னு ஏதாவது வித்துன்னு வந்தா போறோம். அதுவும் ஆச்சரியமா நாவல் பழம் வித்துன்னு வந்தா ஒரே ஆசையா என்ன பண்ணுவாராம், அப்படியே ஓடுவாராம். ஆத்துல எங்கேயாவது தானியம் இருக்கும், தானியத்தை 2 கையாலையும் அப்படியே அள்ளின்னு வருவாராம். பலார்த்தி தானியம் ஆதாயயோ சர்வபலப்பிரதான். எல்லா பலன்களையும் எல்லாருக்கும் ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் மனோரதிச்சவா திருவடிகளை பிரார்த்திச்சவாளுக்கெல்லாம் எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய கண்ணன் என்ன பண்ணுவான்னா, அந்த பழம் வேணும்னு, நாவல் பழம் வேணும்னு கையில இருக்கு, கையில எது ஆட்டாலும் சரி அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரோம். இந்த இதை வச்சுக்கோ பழம் கொடுன்னாலாம் அப்படின்னு கேட்பாராம். பலையர் அப்பூரைய ரத்னை பலவாண்ட அப்பூரிச்ச. கண்ணனுடைய கைய பாப்பா, அந்த சிவந்த திருக்கை, சங்க சக்கர ரேகைகள், அந்த பழம் கொடுக்குறவளுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். கொடுத்தா இந்த கைக்கல்லவா கொடுக்கணும் அப்படின்னு. ஐயோ இந்த கைக்கு என் ஆத்மாவே கொடுக்கலாமே, அவ்வளவு அழகா இருக்கு இந்த குழந்தை, பழம் கேட்கிறானே. சரி, அவன் தானியத்தை எடுத்துன்னு வந்து கொண்டு வரதுக்குள்ள கையில தானியம் மொத்தம் சிந்தி போயிடும். குழந்தைக்கு அதை கூட எடுத்துன்னு வர தெரியாது. அப்படியே கொண்டு வந்து காட்டினான்னா கடைசியில கொடுக்க வரைச்சே தானியம்னு கொடுக்க வரைச்சே தானியம் ஒண்ணு இருக்காது. இந்தா என்று கையை நீட்டி அந்த தானியத்தை கொடுக்க பார்க்கச்சே கையில தானியமே இருக்காது, வெறும் ரேகைகள் தான் இருக்கும். சங்கரேகை சக்கரரேகை சிவந்த திருக்கை, அதை அப்படியே பார்ப்பானா. ஏற்பட்ட கையாச்சே, என்ன அழகா இருக்கு இந்த குழந்தையினுடைய கை, இந்த குழந்தைக்கு நான் என்னையே கொடுப்பனே அப்படின்னு அப்படியே அள்ளி அந்த பழத்தை அந்த கையில வைப்பாளாம். அது அப்படி வச்சா அப்படி வச்சுட்டு கண்ணன் அப்படி திரும்புவார். ஆசையா 2 கையாலையும் பழத்தை வாயில போட்டுக்கணும்னு அப்படி ஆசையா அள்ளி வாயில கொண்டு போய்ப்பா. அதுக்குள்ளயும் அந்த கூடை என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, கூடையா அதுக்கப்புறம் அங்க ஏது பழம்னு ரிஷி சொல்றார். பலையர் அப்பூரைய ரத்னைஹி பலகாண்டமும் பூரிச்சார். அந்த பழம் கொடுத்தவளுடையதான கூடையெல்லாம் எப்படி இருக்கும்னா மொத்தம் அப்படியே ரத்ன கூடையாயிடும் சுவாமி, மொத்தம் ரத்னமா ரொம்பி கிடக்கும். கண்ணன் வாரி கொடுத்தான்னா எப்படி கொடுக்குறான், எந்த அவதாரத்திலும் இவ்வளவு சுலபமாய் இவ்வளவு எளியனாய் உடனுக்குடனே வாரி கொடுத்தான்னு இல்ல, அதுவும் ஆச்சரியமாக வாரி கொடுப்பானான் கண்ணன். இப்படி எல்லாம் குழந்தை கண்ணன் விளையாடின்னு இருக்கான். ரொம்ப அதிசயமான விளையாட்டு. அது மாத்திரம் இல்ல, இந்த நீராட்டம்னு பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். அந்த மாதிரி உண்டோன்னா அந்த நீராட்டம் வெண்ணெய் அலைந்த குணுங்கும்னு 10 வாசனை சாதிக்கிறாரு. கண்ணன் அப்படித்தான் இருந்தான்னு. எப்படின்னா புத்திரமஜ்ஜனமா தூலி தூதரிதாங்கத்துவம் புத்திரமஜ்ஜனமாம ஜன்மக்ஷமத்ய பவதோ விப்ரேபியோ தேஹிகா சுச்சி. இதே குழந்தை, இன்னைக்கு சிரவணண்டாக வந்த நீ தீர்த்தாமட வேண்டாமா அப்படின்வா. உன்னுடைய ஜன்மக்ஷமத்ய பவதா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டா குழந்தை, நீ தீர்த்தாமட வேண்டாமா அப்படின்லாம் கூப்பிடுவாளாம். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா, நன்றி நீராட வேண்டும் நாரணா ஓடாதே வாராயி. கூப்பிட்டு குழந்தை குழுப்பா கண்ணனை நீராட வைப்பது ரொம்ப கஷ்டமா. தூளி தூசரிதாங்கும் பூனி தொழுவினில் புக்கு பொழுது அலைந்த பொன்மேனி காண பெரித முகப்பன். மாட்டு தொழுவத்துல போய் அந்த மாடுகளோட கண்ணுகளோடையும் விளையாட்டா சுத்தி சுத்தி, அதுவும் அங்க இருக்கிறதான சாணி மண்ணு எல்லாத்தையும் பூசிண்டு கண்ணு அப்ப கொஞ்சம் கூட ஐயோ உடம்புலாம் சாணி மண்ணும் பூசிட்டு இருக்கே அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா கண்ணனுக்கு. அடாடாடா இதுதானே எங்கேயும் கிடைக்காது, இங்க எவ்வளவு நிறைய கிடைக்கிறதுன்னு ஆசையா. தூதி தூளி தூதரிதாங்கத்துவம் புத்திர மஜ்ஜனமாவ. பார்த்தா ஐயோ இந்த குழந்தைய இப்படி விட்டு வைக்கிறாளே, அழுக்கு குழந்தையா புழுதி குழந்தையா விட்டு வைக்கிறாளேன்னு ஊர்ல சொல்ல மாட்டாளா? குழந்தைய பளபளான்னு அவனை கண்ணனை நீராட்டி பார்க்க வேண்டாமான்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டான்னா கொஞ்சத்துல வரமாட்டானா. பஷ்ய பஷ்ய வயசாந்தே மாதன் உருட்டான்னு சொலங்கிருத்தான்னு பாடுறா. ஊர்ல எல்லா குழந்தைகளும் அவ அம்மா எப்படி நன்னா குளிப்பாட்டி பளபளான்னு எவ்வளவு அலங்காரமா விளையாடுறாடா, நீ ஏண்டா குழந்தை இப்படி அழுக்கா விளையாடுறேன்னு கூப்பிட்டான்னா தொஞ்சஸ்நாதா ஹாரோ விகரஸ்வலங்கிருதா
ரொம்ப பிடிச்சி கட்டி பிடிச்சி இழுத்துன்னு வந்து தான் குளிப்பாட்டும். நம்ம கொழு 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 கொழுன்னு குழந்தை, இந்த குழந்தைய அப்படி அழகா விளையாட்டு நீராட்டினா அது குழந்தை ஆச்சரியமா பாக்குறதுக்கு எவ்வளவு அபராகத்த திவ்யமங்கல விக்கிரக சேவை. ஏறார்ந்த கண்ணு யசோதை இளம் சிங்கம்னு அழகையே பார்த்து கண்ணானது அப்படியே அழகாயிடுத்தான் யசோதைக்கு. ஏற்கனவே அழகானது, அழக பார்த்து அழகான கண்ணை உடையவள் யசோதைன்னு. நித்திய சூரிகளுக்கும் கிடைக்காத சேவை. அந்த சர்வேஸ்வரனை அம்மனை குழந்தையா அவனை நீராட்டி வச்சு அவனை பார்த்து திருமேனி எல்லாம் அப்படியே ஜொலிக்க ஜொலிக்க பளபளபளான்னு அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த யசோதையினுடையதான சந்தோஷம் யாருக்கும் கிடையாது. அதுக்காகத்தான் குலசேகர தேவகி புலம்புறாளாமோ, இப்படியாக்கும் எப்பேர் போன எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் கண்ணா ஒண்ணு, எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், கொண்டு போய் விட்டு வந்துட்டாரு. வேற வழி இல்லாம இந்த கம்சனிடத்திலே பயந்து கொண்டு போய் ஒன்னு விட வேண்டும்படி ஆயிடுத்தே அப்படின்னு. எந்த ராமனை பிரிஞ்ச மாத்திரத்திலே தசரதனுடையதான மனசு அப்படியே வெடிச்சு போய் பிராணனே போயிடுத்தே. அப்பேற்பட்ட வரதத்துவம் திருப்பியும் கண்ணனா வந்து பிறந்த போது அதே குழந்தை அதே தகப்பனாரே கொண்டு போய் என்னிடம் இருக்க வேண்டாம் நீ என்று கொண்டு போய் விட்டு வரும்படியான அப்பேற்பட்ட துக்கத்தை அனுபவிச்சவள் இல்லையா அந்த தேவகி. அதனால தேவகி புலம்பல்னே ஒரு பதிகமே வச்சிருக்காரு குலசேகர ஆழ்வார். அப்படி கிருஷ்ணாவதாரம் ரொம்ப மனசை உருக்கும்படியாயும் ஆனந்தப்படும்படியாயும் இருந்துட்டு இருந்தது. இந்த சமயத்துல கோபர்கள் எல்லாரும் ஒரு கூடினாலாம். அது நந்தகோபருடைய தலைமையில கூடினா ஒரு வயசான கிழவன். அவன் சொன்னா, இது இந்த கோகுலம் என்ன ரொம்ப வர வர ராசியாவே இல்லை, கண்ணனுக்கு எவ்வளவு அடுத்தடுத்து ஆபத்து, இவ்வளவு பெரிய 2 மருத மரம் ஒரே ஒரு கிளை உடைஞ்சு கண்ணன் மேலே விழுந்தா கூட நமக்கு தாங்குமா, ஏன் தான் இப்படி இந்த இடமே வர வர ராசியா இல்லையே, ஏதோ மரங்கள் சாயறது கண்ணனுக்கு ஆபத்து வருது, காத்து அடிக்கிறது கண்ணனை தூக்கிட்டு போறது, ஏதோ ஒண்ணு வருது அம்மா வேஷம் போட்டுன்னு வருது பிசாசு வந்து பார்த்தான்னா ஊரே கொள்ளாத அளவுக்கு பிசாசு பூதனை அது கண்ணனுக்கு விஷம் கொடுக்கறது பால் கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு வண்டி ஒண்ணு கண்ணன் படுத்துட்டு இருந்த வண்டி, அந்த வண்டி எப்படிதான் கண்ணன் மேல இப்ப ஏன் தான் விழுந்ததோ தெரியல. மொத்தத்துல இந்த ஊர்ல ஏதோ பேயோ பிசாசோ ஏதோ ஆகாதது, காத்தோ கருப்போ விளையாடுறது, அதனாலதான் கண்ணனுக்கு அடுத்தடுத்து ஆபத்து வருது. இது போல இன்னும் ஆபத்து ஏதாவது வருமோன்மோ, இந்த இடமே சரியா இல்ல, இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வேற எங்கேயாவது குடி போயிடலாம் என்று பேசிண்டாலாம் வாழலாம். கண்ணனுக்கு ஆபத்து, கண்ணன் சௌக்கியமா இருக்கணும், ஆமா கண்ணனுக்கு அடுத்தடுத்து ஆபத்து வருது என்று எல்லாரும் பேசி முடிச்ச உடனே ஆமான்னு எல்லாரும் ஒத்துண்டு அங்கிருந்து கோகுலம், அந்த இடம் கோகுலம், ஏற்கனவே கண்ணன் வந்து இருந்த இடம் கோகுலம், அங்கிருந்து பிருந்தாவனம்ன்றதான இடத்துக்கு, பிருந்தாவனம் கோவர்தனம் யமுனா புலினானிஜ வீக்ஷாதி உத்தமா பிரீதி ராம மாதவ பிருந்தாவனம்னு அது கோவர்தனத்துக்கிட்ட இருக்கு. பிருந்தாவனம்ன்றதான இடத்துக்கு அவள்லாம் குடிபெயர்ந்துட்டாளாம். அவள்லாம் விரஜம்னு பேரு, கோவிரஜம்னு பேரு. எந்த இடத்துல நிறைய புல்லும் தண்ணியும் கிடைக்குமோ அந்த இடத்துலதான் மாடுகளை காப்பாற்ற முடியும்ன்றதுனால அந்த இடத்துக்கு அவ ஈஸியா குடிபெயர்ந்து போயிடுவா. அதனாலதான் அவளுக்கு விரஜதீதி விரஜகான்னு பேர் வச்சா. விரஜம்னா என்னன்னா அப்பப்ப இடம் மாறி போயிட்டே இருக்கக்கூடிய கூட்டம் அது, அதனால விரஜதீதி விரஜகான்னு பேர் வச்சா. அதனால கோகுலம் என்கிறதான இடத்துல இருந்து இந்த இடம் ரொம்ப ஆபத்தா இருக்கு, கண்ணனுக்கு நம்ம கண்ணனுக்கு அடுத்தடுத்து ஆபத்து வருது, வேண்டாம் இந்த இடத்துல ராசியா இல்லைன்னு சொல்லி அடுத்ததாக பிருந்தாவனத்துக்கு பெருமாள் எழுட்டார். ஆஹா வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜெயந்தி விபூஷணம்னு கண்ணன் பிருந்தாவனத்துக்கு எழுந்ததுல இருந்து கண்ணனுடையதான சேஷ்டதம்லாம் இன்னும் ரொம்ப மெருகேறி போச்சுன்னுட்டார். அப்பேற்பட்ட பிருந்தாவன லீலைகளை அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் இன்னும் 2-3 வாரத்துக்கு கிருஷ்ணானுபவம் இருக்கு. அடுத்த பிருந்தாவன லீலைகளை அனுபவிக்க போறோம், பார்க்கலாம். வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அடியன் ஹலோ, அடியன் ஆச்சரியமான சுவாமி, திரும்பியும் சொல்லி மாடல் எளிமையான கதையா இருக்கு, பெரிய வேதாந்தம் கிடையாது. அதுதான் மாத்ரீஹி லோகமலாபஹா கோணு சுண்வேன கோணு திருப்தியேத சுண்வானஹா ஸ்ருதஜ்ஞோ நித்திய நூதனாக சுகபுரம் ரிஷி.
மாத்வி லோகமலாபகா. சாதாரண கதையா இருக்கும், கேட்கறதுக்கு ஜோரா இருக்கும். ஆனா லோகத்தினுடைய பாவத்தை எல்லாம் ஒழிக்கக்கூடியது கண்ணனுடைய சாதாரண குழந்தை விளையாட்டு என்பதாக சாதிக்கிறார். அத கொஞ்சம் நடுவுல இந்த அனதீன காலத்துல நாமும் கொஞ்சம் அதை பேசிக்கிறதுக்கு உண்டானதான ஒரு சந்தர்ப்பமா இருக்கு. சரி, அதனால அதுவும் நடுநடுவில் அந்த பால் பொங்கி அக்னியில அந்த சமாஜ சாதாரண விஷயத்தெல்லாம் கூட சொல்றது கூட அது எல்லாருக்கும் ஒரு இது வேண்டியிருக்கு. சாரி, ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பொங்கி அக்னியில விழணும்னு நினைச்சுட்டு இருக்கா, அது தப்பு. அது பொங்கி வரணும், அவ்வளவுதான். அக்னியில விழக்கூடாது. பால் ஹவிஸா கொடுக்கலாம், அதுவும் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஹவிஸ் மந்திரபூதமா சமர்ப்பிக்கச்சே உண்டு. அது அக்னிஹோத்திரத்திலேயே கூட பாலோட சேர்த்து அக்னிஹோத்திரம் பண்றது கூட சொல்லிருக்கு. அது ஒரு இஷ்டகாமியத்துக்கா பண்றதா இருந்தா அந்த மாதிரிலாம் பண்றது உண்டு. ஆனா அதான் அக்னிஹோத்திர பசுன்னே சொல்லுவா, அது வேற விஷயம். ஆத்துல வெறுமைய பொங்கி வச்சு எரியக்கூடாது. இப்போ புது வீடுக்கு போனா அது பால் பொங்கி சாப்பிடணும், அதை பப்பெல்லாம் கூட பண்ணக்கூடாதுன்னு. அக்னியில பால மாதிரி பண்ண, பால் சுடறதுன்றது வேற, பொங்கி பாத்திரத்துக்கு வெளியில விழிஞ்சு அக்னி இல்லையா, அது பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. அதனால அது பண்ணக்கூடாது. அது இன்னும் கேட்டான்னா அது ஒரு கெட்ட விஷயமே. அது அந்த மாதிரி வஸ்து என்ன இருந்தாலும் கோமாதாவனுடைய அது சரீரத்திலேன்னு கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லையா, அதை போய் அதை உபயோகப்படுத்தாம அதை போய் அக்னியில தேவதைகளுக்கு பெருமாளுக்கு ஹவிஸா சமர்ப்பிக்கிறதுன்னா எதை வேணா ஹவிஸா பார்க்கலாம். சில பேர் அந்த இது பண்ண பட்டுப்புடவையெல்லாம் ஹவிஸா போடுவா, பாத்திருக்கீங்களா? அது உண்டு. அதை பத்தி இல்ல, ஹவிஸா சமர்ப்பிக்கிறது அப்படின்னு தேவதைகளுக்கு மந்திரத்தோட சேர்ந்து சமர்ப்பிக்கச்சே எல்லாம் அவளுக்கு போறது. இது அப்படி இல்ல, இது வெறும பொங்க வச்சு அடுப்புல பொங்க வைக்கிறது, அது தப்பு. அது எதேச்சியா நடுவில் வரச்சே சொன்னேன். பட் ஒரு வாரம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப இதுவா வருது. ரொம்ப இதுவா இருக்கு, அவ்வளவுதான்.